வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டை பிரிக்க அனுமதிக்க மாட்டோம். ஜம்மு காஷ்மீரில் பிரதமர் மோடி பேச்சு. எட்டு வழிச்சாலையை மீண்டும் கொண்டு வருவதாக பேச்சு. நிதின் கட்கரிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டனம். மக்கள் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவேன். டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. சென்னையில் நாளை விஜயகாந்த் பிரச்சாரம். தேமுதிக தலைமை கழகம் அறிவிப்பு. இந்தியாவில் இருந்து காஷ்மீரை பிரிக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் உமர் அப்துல்லா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு தனி பிரதமர் என்று கூறியிருந்தார். அதனை முன்வைத்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கதுவாவில் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி இந்தியாவை துண்டாட அனுமதிக்க மாட்டோம் என குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை கடந்த 3 தலைமுறைகளாக அப்துல்லா முப்தி குடும்பத்தினர் கொள்ளையடித்துள்ளதாகவும் இவர்களை தோற்கடித்தால்தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பான எதிர்காலம் அமையும் என்றும் கூறினார். நாட்டை துண்டாட வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம் என தெரிவித்தார். காஷ்மீர் பண்டிட்டுகள் விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியை பிரதமர் மோடி கடுமையாக விமர்சனம் செய்தார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்படும் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலுவை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஸ்டாலின், மத்திய அமைச்சராக இருந்தபோது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பல நெடுஞ்சாலை திட்டங்களை நிறைவேற்றியவர் டி.ஆர். பாலு என கூறினார். மேலும் சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தென் மாவட்டங்கள் வளர்ச்சி பெறும் என ஸ்டாலின் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய மு.க. ஸ்டாலின், சேலம் 8 வழிச்சாலை மீண்டும் கொண்டு வரப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் என்ன பேசியிருக்காரு நிதின் கட்கரி? சேலம் 8 வழிச்சாலையை நிறைவேற்றி தீருவோம் பேசியிருக்கிறார். வெட்க இருந்தா, மானம் இருந்தா, சூடு இருந்தா அங்கே முதலமைச்சரும் டாக்டர் ராமதாஸ் எழுந்திருச்சு அதை மறுத்திருக்க வேண்டாமா? நான் கேட்கிறேன், ஏன் மறுக்கல? அதை மறுக்கக்கூடிய துணிவு ஏன் வரல? நீ கமிஷன் வாங்கிட்ட, 10,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செஞ்சு அதுல 4,000 கோடி ரூபாய் வரைக்கும் எடப்பாடி மாமூல் வாங்கியிருக்கிறாரு, லஞ்சம் ஊழல் செஞ்சிருக்கிறாரு என்பதுதானே உண்மை. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் வரவேண்டிய நேரம் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். குளித்தலை ஒன்றியத்திற்குட்பட்ட பெரியபாலம் தெரு, பெரியார் நகர், சேதுரத்னம் பிள்ளை தெரு, மலையப்பா நகர் உள்ளிட்ட இடங்களில் டாக்டர் பாரிவேந்தர் இன்று மாலை வாக்கு சேகரித்தார். செல்லும் இடமெல்லாம் டாக்டர் பாரிவேந்தருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது பேசிய டாக்டர் பாரிவேந்தர், மத்தியிலும் மாநிலத்திலும் மாற்றம் வர வேண்டிய நேரம் என தெரிவித்தார். மத்திய அரசு தமிழக அரசை ஆட்டி வைப்பதாக டாக்டர் பாரிவேந்தர் குற்றம் சாட்டினார். இடைத்தேர்தலுக்கு பின் அதிமுக ஆட்சி அகற்றப்படும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் திட்டவட்டமாக தெரிவித்தார். மக்களுடைய பாதுகாவலர் அரணாக இருக்கின்ற டாக்டர் பாரிவேந்தர் வருகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி சின்னமா உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வருகிறார். சிறுபான்மை மக்களுடைய காவலர் இப்போ இந்த தேர்தலில் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன் தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான நேரம் இது. நீங்க என்னை தேர்ந்தெடுப்பது சட்டமன்றத்துக்கு அல்ல, ஊராட்சி உள்ள ஒரு பொறுப்புக்காக அல்ல. நீங்கள் தேர்ந்தெடுப்பது டெல்லிக்கு நான் போக வேண்டும், டெல்லியிலே உங்கள் ஊர் பிரச்சனைகள் எல்லாம் பேச வேண்டும், அங்கு பாராளுமன்றத்திலே உங்களுடைய ஊர் பிரச்சனைகள் எல்லாம் பேசி, இந்த ஊரில் இத்தனை பிரச்சனை இருக்கிறது, இங்கே உருவாக்கம் தேவை என்று விளக்கமாக பேசி, நீங்கள் கொடுக்கிற வரியில் ஒரு பகுதி அங்கே டெல்லியிலே குவிந்து கிடக்கிறது, அதையெல்லாம் கூட அழுத்தம் கொடுத்து பேசி அதையெல்லாம் கொண்டு வந்து உங்களுடைய ஊர் தேவையை பூர்த்தி செய்வதுதான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கடமையாகும். விரைவிலேயே நடக்க இருக்கிற மாற்றத்தில் உங்களுடைய பங்கும் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் ஆக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும்
உங்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி மறவாதிரு உதயசூரியன். தொடர்ந்து மீன்கார தெரு, வண்டிப்பேட்டை தெரு, வையாபுரி நகர், ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, காவேரி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த டாக்டர் பாரிவேந்தர் மக்கள் தேவைகளை அறிந்து உறுதியாக அவற்றை நிறைவேற்றி தருவேன் என தெரிவித்தார். திமுக விரைவில் ஆட்சி பீடத்தை பிடிக்கும் என தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலம் வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டதை டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். மத்தியிலும் தமிழகத்திலும் ஆட்சி நடத்துபவர்கள் தகுதியானவர்களா என்பது குறித்து பட்டிமன்றம் நடத்தும் அளவிற்கு இன்றைய நிலை உள்ளதாக டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். உறுதியாக திமுக ஆட்சிக்கு வரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக வெற்றி பெறும். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரும் என்பது உறுதியாக கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் மாற்றம், அங்கே மையத்திலே மாற்றம் என்ற நிலை ஏற்பட போகிறது. இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் இந்த தேர்தல் அறிக்கை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் மிக தெளிவாக இன்றைக்கு அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாய மக்களுக்கான கடன் தள்ளுபடி, மாணவர்களுக்கான கடன் தள்ளுபடி, அதோடு 50 லட்சம் பெண்களுக்கு ஊரக வேலை வாய்ப்பு, 1 கோடி இளைஞர்களுக்கு சாலை பராமரிப்பது என பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது. அத்தகைய ஒரு ஆட்சி அமையத்தான் போகிறது. அந்த ஆட்சிக்காக காத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தல், அதாவது பாராளுமன்ற தேர்தல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த பொறுப்பை மக்களாகிய உங்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம் மூலம் வறட்சியாக உள்ள பகுதிகளும் செழிக்கும் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, சேலத்தில் ஆங்காங்கே உயர்ந்து நிற்கும் மேம்பாலங்களே அதிமுகவின் வளர்ச்சி திட்டங்களுக்கு சாட்சி என கூறினார். மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு தமது அரசியல் வாழ்க்கை தொடங்க உள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி குறிப்பிட்டார். இன்றைய தினம் கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டம் மத்திய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. நதிகளெல்லாம் இணைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த இணைப்பில் வருகின்ற பொழுது கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டத்தின் மூலமாக நம்முடைய பகுதி செழிக்கும், வளரும். நம்முடைய சேலம் மாவட்டத்தில் இருக்கிற வறட்சியான பகுதி செழுமையான பகுதியாக உருவாக்குவதற்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து 83 ஆண்டு காலம் தூர்வாராத மேட்டூர் அணையை தூர்வாரியது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு. அப்பொழுது பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கை கிளியும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த தேர்தலுக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கை துவங்கும். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, கோதாவரியில் 1000 TMC தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதாக குறிப்பிட்டார். இந்த தண்ணீரை காவிரியில் கலக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் 60,000 கோடி ரூபாய் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவோம் என்றும் கூறினார். மத்தியில் மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்தவுடன் இந்த திட்டம் உடனடியாக துவக்கப்படும் என்றும், இதன் மூலம் திருவள்ளூர் மாவட்டம் முதல் ராமநாதபுரம் வரை பயன்பெறும் எனவும் நிதின் கட்கரி கூறினார். I know what is the importance of water. I am assuring you, immediately we will resolve the water problem in Tamil Nadu and we will give relief to the people of Tamil Nadu as far as the water scarcity is a problem. மக்களவை தேர்தலை முன்னிட்டு தேமுதிக நிறுவனர் தலைவரும் பொதுச் செயலாளருமான விஜயகாந்த் நாளை சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்வார் என அந்த கட்சியின் தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மக்களவை தேர்தலில் வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து நாளை விஜயகாந்த் பிரச்சாரம் செய்வார் என கூறப்பட்டுள்ளது. மேலும் தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் ஜெயவர்தன், மத்திய சென்னை தொகுதி பாமக வேட்பாளர் சாம்பால் உள்ளிட்ட கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்தும் நாளை விஜயகாந்த் வாக்கு சேகரிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்த போது விபரீதம், விஷவாயு தாக்கி 4 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மரபு இது எந்த வகையிலும் மாற்றம் செய்யப்படக்கூடாதவை என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னை துறைமுகத்தில் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்த பின் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். சித்திரை திருநாளில் தமிழ் புத்தாண்டு நடைபெற வேண்டுமென முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தான் கூறியதாகவும், டாக்டர் அம்பேத்கருக்கு மணிமண்டபம் கட்டி வரும் ஜெயலலிதா தான் என்றும் அவர் தெரிவித்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு சமுதாய அளவிலும் கல்வி அளவிலும் பொருளாதார அளவிலும் மேலோங்கி நிற்பதற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முழு முதற் காரணமாவார்கள். அதுதான் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புகழை நினைவு கூறுகின்ற வகையில் நாம் குறிப்பாக நம்முடைய இதய புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் மணிமண்டபம் சென்னையிலே கட்டுவதற்கு உத்தரவிட்டு அந்த மணிமண்டபம் கூட இன்றைக்கு கிரீன்வே சாலையில் இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியில் இந்தியா வளர்ச்சியான நாடாக செயல்படுகிறது என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஜீவானந்தம் மற்றும் நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் சரவணன் ஆகியோரை ஆதரித்து திருவாரூரில் ஜி.கே. வாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் போட்டியிடும் 10 தொகுதிகளில் ஒருவர் கூட சிறுபான்மையினர் இல்லை என்றும், அவர்கள் எப்படி சிறுபான்மையினர் நலன் காப்பார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். மத்திய மாநில அரசுடைய ஒத்த கருத்துக்கு அடித்தளமாக தொடர்ந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு 100% மத்திய மாநில திட்டங்கள் வருவதற்கான அடித்தளம் ஆரம்பம் என்று வாக்காளர்கள் மறந்துவிடக் கூடாது. திருப்பூரில் சாய ஆலை கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய சென்ற வட மாநிலத்தை சேர்ந்த 4 தொழிலாளர்கள் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். கோவையை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் திருப்பூர் மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் சாய சலவை ஆலையை நடத்தி வருகிறார். இதில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் ஆலையில் சேகரிக்கப்பட்ட கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய சென்ற வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளி ஒருவர் விஷவாயு தாக்கி மயங்கி விழுந்தார். இதனையடுத்து அவரை காப்பாற்ற சென்ற மூவரும் தொட்டினுள் மூச்சு திணறல் ஏற்பட்டு அடுத்தடுத்து உயிரிழந்தனர். முறையான பாதுகாப்பு இன்றி தொட்டியை சுத்தம் செய்ததே விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தேர்தல் ஆணையம் மோடியின் எடுபிடி போல் செயல்படுவதாக தேனி மக்களவைத் தொகுதி வேட்பாளர் EVKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சியினர் வீடுகளில் வருமான வரி சோதனை நடத்தும் மோடி அரசு அதிமுக நிர்வாகிகளின் வீடுகளில் சோதனை நடத்த தயாரா என கேள்வி எழுப்பினார். எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் செயலில் ஈடுபடும் மோடி மற்றும் எடப்பாடி ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என கூறினார். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது என கூறிய அவர், 22 சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்று தமிழகத்தில் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமையும் என தெரிவித்தார். பணம் வந்தால் போதும் என்ற முறையில் தான் இருக்கின்றார்களே ஒழிய மக்கள் மீது, தமிழக மக்கள் என்பது எந்த அக்கறையும் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். கண்டிப்பாக இந்த தேர்தலிலே தமிழக மக்களை வாட்டி வதைக்கின்ற திட்டத்திற்கு துணை போகின்ற OPS அவர்களுடைய மகளுக்கு மிகப்பெரிய தோல்வியை தேடி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் தருவார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ள அனைத்து கட்சிகளையும் தோற்கடிக்க தமிழக மக்கள் விரும்புவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் ராஜா தெரிவித்துள்ளார். கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் VR நடராஜனை ஆதரித்து அவர் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யும் கட்சிகள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அம்பேத்கர் வகுத்த அரசியல் சட்டத்தை உடைத்துவிட்டால் இந்தியாவை மதவெறி நாடாக மாற்றிவிடலாம் என RSS கருதுவதாக அவர் கூறினார். நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அந்த நீட் தேர்வு பிரச்சனையில் மத்திய ஆட்சி தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறது. இது ஒரு உண்மை. மாநில அரசு மாநிலத்தினுடைய உரிமைக்காக எந்த அளவிற்கு போராட வேண்டுமோ அதனை செய்யவில்லை என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்திருக்கிற எந்த கட்சி ஆனாலும் சரி, அது அதிமுக ஆனாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி ஆனாலும் சரி, வேறு எந்த கட்சி ஆனாலும் சரி, அந்த கட்சிகளையும் சேர்த்து முறியடிக்க வேண்டும், தோற்கடிக்க வேண்டும் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு விரும்புகிறார்கள். பவானி சாகர் நீர் நிர்வாகம் நியாயமாக நடத்தப்பட்டு வருவதை நிரூபித்தால் 1 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என 4 தொகுதி வேட்பாளர்களுக்கு கீழ் பவானி விவசாயிகள் நல சங்கத்தினர் சவால் விடுத்துள்ளனர்.
கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் செயலர் நல்லசாமி, மக்களவைத் தேர்தலில் கொள்ளையடித்தவர்களுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும் மட்டுமே வெற்றி பெற முடியும் எனவும், சாமானியன் வெற்றி பெறக்கூடிய தேர்தல் அல்ல எனவும் கூறினார். பவானிசாகர் நீர் நிர்வாகம் தொடர்பாக கரூர், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட 4 தொகுதி வேட்பாளர்களுக்கு சவால் விடுத்த விவசாயிகள் சவாலை நிரூபித்தால் 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். பாசனம் கரூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ளது. அணையினுடைய நீர் நிர்வாகம் நியாயமாகத்தான் நடத்தப்பட்டு வந்திருக்கின்றது, நடந்து கொண்டும் இருக்கின்றது என இந்த 4 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களோ அல்லது அவர்களுக்கு வாக்கு கேட்டு வருகின்ற தலைவர்களோ நிரூபித்து விட்டால் கீழ்பவானி விவசாயிகள் நலச்சங்கம் கோடி ரூபாய் பரிசு கொடுக்கும். இது வேட்பாளர்களுக்கும் வாக்கு கேட்டு வருவோருக்கும் சங்கம் விடுக்கும் சவால். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் இன்று குருத்தோலை ஞாயிறையொட்டி குருத்தோலை பவனி நடைபெற்றது. இதில் ஓசானா பாடல்களுடன் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தில் முக்கிய நாளாக கருதப்படும் குருத்தோலை ஞாயிறையொட்டி இன்று காலை குருத்தோலை பவனி நடைபெற்றது. இந்த பவனி ஊர்வலம் பேராலயத்தின் முகப்பு பகுதியில் தொடங்கி வேளாங்கண்ணியின் முக்கிய வீதிகள் வழியாக கீழ்கோவிலை வந்தடைந்தது. இதைத் தொடர்ந்து பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் குருத்தோலை ஞாயிறையொட்டி பிரசித்தி பெற்ற ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கடலூர், புதுச்சேரி உயர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி அனந்தராய தலைமையில் கிறிஸ்தவர்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி ஓசானா பாடல் பாடியபடி கோவிலை சுற்றி பவனி வந்தனர். இதேபோல் உழவர் கரையில் உள்ள புனித ஆந்திரேயர் பேராலயத்தில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் பங்கு தந்தைகள் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தூத்துக்குடியில் சுமார் 430 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பனிமய மாதா பேராலயத்தில் அருந்தந்தை லெனின் ரோல்ஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தென்னை குருத்தோலைகளை கையில் ஏந்தியவாறு கிறிஸ்தவர்கள் ஓசானா பாடலை பாடியபடி பவனி சென்றனர். ஆலயம் முன்பு தொடங்கிய பவனி பல்வேறு முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தில் நிறைவு பெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபையில் குருத்தோலை பவனி சிறப்பாக நடைபெற்றது. அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபை போதகர் விக்டர் ஜோன்ஸ் தலைமையில் OMR சாலையில் பாடல்களை பாடியபடி பவனி நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே இருசக்கர வாகனமும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். கொடைக்கானல் ஏரி சாலை பகுதியில் நிகழ்ந்த இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பிரசாந்த், வினோத் ஆகிய 2 பேரும் உயிரிழந்தனர். இதையடுத்து உரிய நிவாரணம் வழங்க கோரி கொடைக்கானல் வத்தலகுண்டு சாலையில் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல் ஆய்வாளர் தாக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த பையூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் புதிய மாணவ மாணவிகள் சேர்க்கை நடைபெற்றது. இதனையொட்டி புதிய மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவித்து ஊர் எல்லையிலிருந்து பள்ளிக்கு ஊர்வலமாக அழைத்து வந்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி பையூர் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு சீர்வரிசையாக சுத்திகரிப்பு குடிநீர் எந்திரம், நோட்டு பேனா உள்ளிட்ட உபகரணங்கள் கிராமத்தின் சார்பில் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கண் பார்வையற்றவர்களுக்கு பிரெயில் ஃப்ரீ குறியீட்டில் தயாரிக்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட தேர்தல் அதிகாரி வழங்கினார். அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் கண் பார்வையற்றவர்களும் வாக்களிக்க சிறப்பு அடையாள அட்டை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதனையடுத்து கண் பார்வையற்றவர்கள் பயன்படுத்தும் பிரெயில் மொழி அடையாளம் கொண்ட வாக்காளர் அடையாள அட்டை தயாரிக்கப்பட்டது. இதனை மாவட்ட தேர்தல் அலுவலர் கண் பார்வையற்ற பயனாளர்களுக்கு வழங்கினார். சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி சென்னை பெருங்குடியில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது.
அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பெருங்குடியில் உள்ள அவரது சிலைக்கு தென்சென்னை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திமுக எம்எல்ஏக்கள் மா. சுப்பிரமணியன், அரவிந்த் ரமேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு திருப்போரூர் அருள்மிகு கந்தசாமி திருக்கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூரில் உள்ள அருள்மிகு கந்தசாமி கோயிலில் தமிழ் புத்தாண்டையொட்டி அதிகாலை முதலே சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடனை செலுத்தும் விதமாக மொட்டை அடித்து அரோகரா முழக்கத்துடன் முருகப்பெருமானை வழிபட்டனர். சென்னை மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ் புத்தாண்டையொட்டி விழுப்புரத்தில் உள்ள 90 அடி உயர பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் சிலைக்கு 5000 லிட்டர் பாலை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த சிலைக்கு ஆண்டுதோறும் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று பால் அபிஷேகம் நடத்தப்பட்டு வருகிறது. இன்று நடைபெற்ற பால் அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். முன்னதாக ஆஞ்சநேயர் சிலைக்கு சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டன. கொல்கத்தாவுக்கு எதிரான IPL லீக் போட்டி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கொல்கத்தா அணிக்கு எதிரான IPL லீக் போட்டியில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையான 29வது லீக் போட்டி கொல்கத்தாவில் நடைபெற்றது. டாஸ் வென்ற சென்னை அணியின் கேப்டன் தோனி பந்து வீச்சை தேர்வு செய்தார். முதலில் விளையாடிய கொல்கத்தா அணியினர் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறினர். 20 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 8 விக்கெட்டுகளை இழப்பிற்கு 161 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து 162 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணியினர் நிதானமாக விளையாடி ரன்களை சேர்த்தனர். 19.4 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்த சென்னை அணி இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. இதன் மூலம் சென்னை அணி புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கிறது. Pulled away. Keeps wavering. There it is again. Another short one. Oh yes. There's a go now. Goes again. Same as Tucker. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை பிரிக்க அனுமதிக்க மாட்டோம். ஜம்மு காஷ்மீரில் பிரதமர் மோடி பேச்சு. எட்டு வழிச்சாலையை மீண்டும் கொண்டு வருவதாக பேச்சு. நிதின் கட்கரிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கண்டனம். மக்கள் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவேன். டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. சென்னையில் நாளை விஜயகாந்த் பிரச்சாரம். தேமுதிக தலைமை கழகம் அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.